ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டியிருப்பாங்க. அதில் தோற்று போகிறனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. விஜயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம தான் வீட்டில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லு, யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லு, நம்ம யூனிஃபார்ம் வந்து கம்மி ரேட்டில் வாங்குவோம், அதை வந்து அதிகமான விலையில வந்து விற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு அந்த ஐடியா ஓகே ஆயிடுது. கடைக்கு வராங்க. அதே கடைக்கு ரோகிணி வந்து கிறிஷுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்க. விஜயா வந்து ரோகிணியை பார்த்துறாங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேல்ஸ் எம்ப்ளாயி வந்து இந்த உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. விஜயா வந்து அந்த சேல்ஸ் எம்ப்ளாயை திட்டுறாங்க. ரோகிணி வந்து சொல்றாங்க, அது கிளையண்டோட பையனுக்காக வாங்கினது, ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துருக்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. 10,000 பில்லுன்னு ஒன்னு விஜயா வந்து ஷாக் ஆறாங்க. விஜயாவோட பில்லையும் சேர்த்து பே பண்றாங்க. முத்து வந்து மீனாவுக்காக சாரி வாங்கிட்டு வராரு. மீனா வந்து அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உங்களை நம்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பெட் கட்டினேன் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் என்ன அந்த மாதிரி பெட் கட்டிட்டா இருக்கோம், ஏன் மீனா பெட் கட்டினா சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் மீனா, அது வேற நான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. மீனா வந்து அந்த சாரி கட்டிட்டு வராங்க. முத்து வந்து மீனாவோட சாரி எல்லாம் சரி பண்ணி விடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. தேங்க்யூ.